பால் வாங்குறதுக்கு போயிட்டு ஒரு சூப்பர் ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க பால் வாங்க தான் போனோம். இன்னும் கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் 8:30க்கு மேல தான் கிளம்பினோம். இதுதான் காரைக்குடியோட பஸ் ஸ்டாண்ட். எனக்கு என்ன பிடிக்கும்னா ரொம்பவும் டெவலப் ஆகாம ஓரளவுக்கு டெவலப் ஆகி ஒரு மாதிரி மீடியம் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா இதுவும் கொஞ்ச நாள் பயங்கர ரஷ் ஆயிடும். ஸோ நாங்க நெக்ஸ்ட் பால் வாங்கிட்டு ஸோ பாரம்ஸ் இருக்குல்ல, பாரம்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டி ஹோட்டல் தாங்க, பேர் வந்து மறந்துட்டேன். சூப்பு குடிக்கலாம் தான் போனோம். ஆனா வந்த உடனே அந்த பிளேட்ல அந்த அக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சாங்க. ஸோ நாங்க ஒரு முட்டை மசாலா அப்படி சொல்லாதுல என்னங்க காஸ்ட்லி ஹோட்டல், அவ்வளவு காஸ்ட்லி ஹோட்டல் போனாலும் செம்ம டேஸ்ட். இது வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். ஒரு சூப்பு முட்டை மசாலாவும் குடிச்சிட்டு நாங்க வீட்டுல எல்லாருக்கும் குல்ஃபி வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்காண்டி வந்துட்டோம். நம்ம ஒரு குல்ஃபின்னு சூப்பரா இருக்கும், கிங்ஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். நிறைய ஃபிளேவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நான் எங்களுக்கு தேவையான 5 ஃபிளேவர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சி என்னோட வதனை இவங்க வந்து ஊர்ல இருக்காங்க. ஸோ அதனால இப்ப வந்திருந்தாங்க. அவங்க கேக் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். நாங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம். நைட்டு விவிஷாவோட டேடி வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டே இப்படியே தான் முடிஞ்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.